ஏய் தெய்வான, கோலம் ரொம்ப நல்லா இருக்கு தெய்வான. காலையில எந்திரிச்சதும் பொறுப்பா ஒரு வேலையை பாத்திருக்க. தெருவுல நடக்கிற ரங்கோலி போட்டியில எல்லாம் நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். உங்களுக்கு தான் தெரியுமேக்கா. தெரியும் அத்தை, தெய்வான. இனிமே உங்களுக்கு கோலம் போடுற வேலையே இல்ல. ஏமா நீ போட போறியா? ஏய் போடி, வேலையை இருந்தா போய் பாரு. வந்துட்டா காலங்காத்தால ஏன் வேலையை கெடுக்க. ஓ, இவ கோலம் போடுறத பாத்துட்டு தான் என்னைய கோலம் போட வேணாம்னு சொன்னியா? எனக்கும் ஒரு வேலை மிச்சம்தான். அதெல்லாம் சரி அத்தை. தெய்வான போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இருக்கு இருக்கு. கோலம் போடாம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாசல்ல? கோலம் ஓ கோலம் போட்டாச்சா? அட எவ்வளவு அழகா இருக்கு கோலம். யார் போட்டது? அட தெய்வானே, நீ போட்டியா? ஐயோ இவ்ளோ அழகா கோலம் போட்டிருக்கியேமா. ரொம்ப அழகா இருக்கு இல்ல புனிதா? சூப்பரா இருக்கு. அது ரெண்டு சைடுல டிசைன் செமையா இருக்குல்ல. நல்லா இருக்கு. எனக்கு காஃபி வேணுமா? இருக்கு. காஃபியா? காஃபி இதோ. மருதம். என்னங்க சொல்லுங்க. நியூஸ் பேப்பர் வந்துருச்சா? என்னங்க அதை விடுங்க. இங்க பாருங்களேன், நம்ம தெய்வானை எவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்கான்னு. ரொம்ப நல்லா இருக்குமா. என் தங்கச்சி தேன்மொழியும் சின்ன வயசுல நல்லா கோலம் போடுவா. அவ பொண்ணு தெய்வான தெரியணுமா என்ன? ரொம்ப நல்லா இருக்குமா, அழகா இருக்கு. தெய்வான, என் தங்கச்சி மாதிரி நீ அழகா கோலம் போட்டிருக்க. அப்படிதான் மருதான். ரொம்ப நல்லா அதே இருக்குமா. பக்குவம். எல்லாரும் எதுக்கு வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க? புது மருமக கோலத்தை உன் அத்தையும் மாமாவும் அப்படியே அணுவா ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் காஃபி கூட குடிக்காம இப்படி நின்னுட்டு இருக்கோம். மா, கோலம் தானமா போட்டிருக்கா? என்னது கோலம் தானா? எங்க நீ போடு பாப்போம். புனிதா எத்தனை தடவை நம்ம வீட்டு வாசல்ல மணிக்கணக்கா உட்கார்ந்து கோலம் போட்டிருக்கா. மாமா, உனக்கு என்ன தெரிய போகுது அத பத்தி? வாயம்மா. சும்மா இருமா. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது. எதான்னு முதல்ல பாக்குறது. ஆஹா, காலையிலேயே மகளிர் மாநாடு வாசல்ல கூடிடுச்சு. போகணுமா இல்ல இப்படியே திரும்ப போயிடலாமா? என்ன பண்றது? ஒன்னும் விளங்க மாட்டேங்குது. இவங்க பாட்டு. மாப்பிள மாமா, வெளியில எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். சேர்ந்தே போய் விசாரிச்சிருவோமா? வா மாப்பிள. புது மாப்பிள வராரு, வழி விடுங்க. புது மாப்பிள வராரு, வழி விடுங்க. புது மாப்பிள வராரு, வழிய விடுங்க. வாங்க சார். உங்களுக்காக தான் உங்க வைஃப் வீட்டுக்குள்ளேயே வராம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. என்னக்கா சொல்றீங்க? மாமா, கோலம் எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமே அப்படிதான் சொல்லணும். என்ன பாலா? யாழ்னி, நம்ம உள்ள போலாமா? நிறைய வேலை இருக்கு. வா. இருங்க அத்தை, நீங்க கோலம் எப்படி இருக்குன்னு சரியாவே சொல்லலையே. வேணாமா, அப்புறம் என் வாய் சும்மா இருக்காது. எதுக்கு இந்த வம்பு? தெய்வான கோலம் போட்டதுல அத்தைக்கு கோவம் போல இருக்கு. இந்த பாலா, சும்மா என் வாயை கிளறிக்கிட்டு இருக்காத. கோலம்னா எப்படி இருக்கணும்? இவ்ளோ பெரிய வாசல்ல வாசலே நிறைஞ்சு இருக்கணும். இது அப்படியா இருக்கு? இது என்ன ஒரு கோலம், அங்க ஒரு பூ இங்க ஒரு பூன்னு போட்டு கலர் அடிச்சு வச்சுட்டா அது ஒரு பெரிய கோலம் ஆயிடுமா? இந்த கோலத்தை ஆகா ஓஹோன்னு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னவோ போங்க. ஏன் தெய்வான போட்ட கோலத்துக்கு என்ன குறைச்சலு? மாமா விடுங்க மாமா. அவங்களுக்கு எப்போ என்ன குறை சொல்றதுதான் வேலையே. ஆமா சொல்றாங்க. ஏன் அம்மாவை நீ எதுக்கு வம்பு கிழக்குற? கோலம் போட சொல்லி கொடுத்த உங்க அம்மா பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லி தரலையா? யாழ்னி, இப்ப நீ எதுக்கு ஏமா விழுக்கிற? நான் நடக்கிறத தானே சொன்னேன். என்ன பேசிட்டு இருக்க யாழ்னி? ஏமா புனிதா, எது பேசினாலும் யாழ்னிய மட்டும் தான் கேள்வி கேட்கணும்னு முடிவு பண்ணிருக்கியா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்?
ஐயோ வாசல் நிறையறாப்புல ஒரு பெரிய குழம்பா போட்டா நல்லா இருக்கும்னு சொன்னேன். இரு ஒண்ணும் இல்ல. அந்த காலத்துல ஒரு பொண்ணு கோலம் போடுறத வச்சுதான் அவ குணத்தையே சொல்லுவாங்க தெரியுமா? என்னது, ஒரு பொண்ணு கோலம் போடுறத வச்சு அவ குணத்தை கண்டுபிடிப்பாங்களா? ஆமா. அத்தை, நீங்க இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க? அப்படின்னா கோலம் போட தெரியாத பொண்ணுக்கு குணமே இல்லைன்னு அர்த்தமா? சும்மா எதையாவது கிளப்பி விடாதீங்க அத்தை. நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை என்கரேஜ் பண்ணாம இப்படியே டிஸ்கரேஜ் பண்ணுவீங்க? பொண்ணுங்களாம் பசங்களுக்கு ஈக்குவலா எல்லா வேலையும் பாக்குறாங்க. இதுல கோலம் போடுறதுக்கெல்லாம் யாருக்கு நேரம் இருக்கும்? அதானே சரியா சொன்னேன். கோலம் போட தெரியாம இருக்கிற பொண்ணுக்கு அப்ப எந்த குணமும் இல்லாம இருக்குமா என்ன? என்ன மணிமேகலை பேசுற? நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீங்க தப்பா எதுவும் சொல்லல அத்தை. ஆ, ஆனா யார் பேச்சு இங்க எடுபடுமோ அவங்களுக்கு சாதகமா உங்களுக்கு பேச தெரியல. மணிகண்டா, என்ன பேசுற? சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க. பேசாம இரு. அட போங்கம்மா. ஏய், டேய், சரி இவன் விடுங்கம்மா, இப்படி அவன் பேசுறான். பேசிட்டு போறான். போட்டும். தெய்வான, இன்னைக்கு நீதான் நம்ம வீட்ல விளக்கேத்தணும்னு அம்மா சொன்னாங்க. வா போய் விளக்கேத்து. ஆமா ஆமாமா, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. சரிங்க அத்தை. விளக்கேத்தணும். என்னங்க, கோலத்தை பார்த்தது போதும். நியூஸ் பேப்பர் கேட்டீங்கல்ல, வாங்க. இந்தா வச்சுக்கோ. சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. நம்ம லவ் பண்ணும் போதே இந்த பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும் தெய்வான. இப்போ அதெல்லாம் நடக்குது, நீ ஃபீல் பண்ணாத. மாமா, இந்த பெரியம்மாவும் யாழ்னியும் ஏன் இப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்கலன்னு நல்லா தெரியுது மாமா. நீ ஏன் அவங்க கிட்ட எதுவும் பேசிக்காத தெய்வான. விடு, நம்ம பாத்துக்கலாம். போ. தெய்வான, போன் ரிங் ஆகுது பாரு. இதோ வரேன்.